சமயபுரம் அம்மன் சக்தியால் திருநங்கை கர்வமான கதை தான் இது. இந்த திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. அப்போ ஒரு திருநங்கை மேகனா அப்படின்ற ஒரு பேரோட அந்த கோயிலுக்கு வர ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைப்பா. எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு தினைக்குமே அந்த கோயில் உண்டியில் காசை போட்டு சாமிக்கு மாலை போட்டு அங்கே உட்காந்து அழுதுட்டு தான் தினைக்கு வீட்டுக்கே போவா. அப்படி ஒரு நாள் ஆடி மாதம் அந்த கோயிலில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் சொல்லி எல்லாத்துலேயுமே அந்த கீழே ஒரு சாமி வச்சிருக்காங்க சமயம். அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு வெளியே நின்று இருக்கா, கூட்டமாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோடனே அந்த பொண்ணோட காதில் யாரோ அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. அது ஒரு பெண் குரலாக இருந்திருக்கு. அந்த பொண்ணு அப்படி டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல பால் சந்தனம் குங்குமம் தண்ணின்னு சொல்லி அந்த அம்மனுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருந்தாங்களோ அது முழுக்க இந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கு. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த பொண்ணோட வயிறு பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இரவு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணு வயிறு சின்னதாகி அந்த பொண்ணோட கையில் ஒரு பொம்மை மாதிரி ஒரு உருவம் இருந்திருக்கு. அந்த உருவம் கண்ணை திறக்கும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகி அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்கா. அந்த உருவத்தை அந்த கோயிலை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணு திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்கா. அங்கே இருக்கிற ஆற்றுல முழுகிருக்கா. திரும்ப அவன் வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த உருவம் இருக்கு பதிலாக இப்போ அந்த சின்ன சமயபுரம் கோயிலேயே தினைக்குமே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க.